ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் முள்ளங்கி சட்னி எப்படி செய்யறதுன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வரமல்லி, உளுந்து, கடலப்பருப்பு, வரமிளகாய், வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி 1, கொஞ்சம் புளி, முள்ளங்கி, ஒரு முள்ளங்கி, அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா, தேங்காய். இப்போது வந்து பேனில் வந்து எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணவே வந்து கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு, வரமல்லி இது 3ஐயும் நல்லா ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகும், அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அந்த பெரிய வெங்காயம் போட்டுருங்க. அப்புறம் வரமிளகாய் அதையும் போட்டு நல்லா வணக்கிட்டுருக்கணும். ரொம்பவும் பெருசாக வச்சிடாதீங்க, கேஸு சிம்லேயே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு தக்காளி இருக்குது, அது போட்டுக்கோங்க. முள்ளங்கியும் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வணக்கி விடுங்க. அது நல்லா வணங்கணும். வணங்கினோடனே கொஞ்சோண்டு புதினா, அந்த புதினா அப்புறம் கொஞ்சம் புளி 2ஐயுமே வந்து போட்டுட்டு நல்லா வணக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். ஃப்ரை பண்ணிட்டு ஒரு லிட் எடுத்து மூடி வச்சுடுங்க. மூடி வச்சதுக்கப்புறம் தேங்காய் போடணும். தேங்காய் போட்டுட்டு எடுத்து வெளியே வச்சுட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். அப்புறம் பேனில் வந்து எண்ணெய், கடுகு, கொஞ்சம் உளுந்து பருப்பு, அப்புறம் கடலப்பருப்பு எல்லாத்தையும் வந்து வணக்கணும். அது கொஞ்சம் லைட்டாக சிம்லேயே பண்ணினீங்கன்னா போதும். அது கூட கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடணும். கருவேப்பிலை போட்டுட்டு ஒரே ஒரு வரமிளகா லாஸ்ட்டாக தாளிப்புக்கு அது போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தாளிப்புக்கு வந்து அந்த வரமிளகா போட்டு